எப்படி ஆசையை கட்டுப்படுத்தணும்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது லஸ்ட்டாக இருக்கலாம், டிசைராக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் வேணும்னு எதிர்பார்க்குற ஒரு நிலைமையில் இருந்தால் யூனிவர்ஸ் உங்களுக்கு எதுவுமே தராது. ஆனால் எப்போ எனக்கு எல்லாமே இருக்குன்னு ஒரு கிராட்டிடியூடில் எனக்கு இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோட கான்செப்ட். ஸோ டிசைர் எப்போவுமே ஒரு இல்லாத ஒரு நாட் ஹேவிங் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். எனக்கு இது இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட். அந்த மைண்டில் நீங்கள் இருக்கக்கூடாது. அது லோவர் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் இருக்கிற ஒன்று. ஷேம், கில்ட், ஆப்பத்தி, டிசையர் அது கீழே தான் இருக்குது. அதுக்கு மேலே தான் பீஸ், கரேஜ், நியூட்ரலிட்டி, கரேஜ், பீஸ் அப்படின்னு அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் ஸ்கேல் உண்டு. அந்த கான்ஷியஸ்னஸ் ஸ்கேலில் லோவரில் இருக்க ஒரு எமோஷன் தான் டிசைர். டிசைர் ஒரு நல்ல ஒரு எமோஷன் இல்லை. ஸோ நீங்கள் கொஞ்சமாக மேலே பீஸ், லவ், ட்ராங்குலிட்டி அப்படி மேலே போகணும். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குது என்ன இல்லையோ அதை தராது. நீங்கள் ஆல்ரெடி என்னவா இருக்கிறீங்களோ, என்ன உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரும். ஃபஸ்ட்டு மேட்டர், அப்புறம் தான் கான்ஷியஸ்னஸ். இது எல்லாமே ஒரு இதுதான், மாயை, ஒரு இல்யூஷன். ஸோ கண்ணன் மாதிரி பேசுகிற அப்படி தானே, அது உண்மை தான். கண்ணன் சொன்னது மகாபாரதத்தில். ஸோ எல்லாமே ஸோ வித்தின், ஸோ வித்தவுட். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் ரியல் லைஃப்லையும் 3Dலேயும் வரும். ஸோ இது உண்மை. சில பேர் ஏற்றுக்குவாங்க, சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க, உங்கள் விருப்பம். ஸோ இட் வில் கிவ் யூ வாட் யூ ஆல்ரெடி ஆர். நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ, எது இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களோ அதுதான் உண்மையிலே வரும். ஸோ எப்போவுமே இருக்குங்கிற ஒரு நிலைமையில வாங்க. ஸோ எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா பணம் வேணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க, 1 கோடி ரூபா கிடைச்சா நல்லா இருக்குமே. அப்போ அதனாலே உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு அது இல்லை, உங்கள் மைண்ட் அதை ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ எப்போ நீங்கள் அதுக்கு நீங்கள் உடனே யோசிக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு 1 கோடியா, ஓகே அது எனக்கு இருக்கலாம், இதுக்கு அதை பற்றி கவலை பண்ணணும். அப்படி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே அந்த ஸ்டேட்லேருந்து மாறுங்க. அது ஒரு புக்கு கூட உண்டு, எனக்கு இப்போ அந்த புக்கு இருக்கான்னு தெரியல, ஒருத்தண்ட கொடுத்தேன். ஸோ அந்த மைண்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். லெட்டிங் கோன்னு ஒரு புக் இருக்குது, டேவிட் ஹாக்கின்ஸ். நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த புக்கில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிசைர்லேருந்து எப்படி வெளியே வரணும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பொண்ணு மேலே ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவள் கிடைக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, டிசைரில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் யோசிக்கிறீங்க, அவள் கிடைச்சா நான் எந்த ஸ்டேட்டில் இருப்பேன், நான் சந்தோஷத்தில் இருப்பேன், கிராட்டிடியூடில் இருப்பேன். அப்போ என்ன ஆகும்னா, நான் ரியாலிட்டியாக சொல்கிறேன், உங்களுக்கு அந்த ஃபீலிங் போயிடும். அவளையும் நீங்கள் மறந்துடுவீங்க, உங்கள் பாட்டு உங்கள் லைஃப்பில் போவீங்க. என்னடா உண்மையிலே நீங்கள் அதை மறந்துட்டீங்கன்னா, சப்போஸ் அவங்களே தேடி வரலாம், இல்லை அவங்கள மாதிரி இருக்க யாரையா தேடி வரலாம். யூனிவர்ஸ் எப்படியாவது உங்களுக்கு அதை பூர்த்தி பண்ணி தரும். அவ்வளோ என்ன, அவங்க தான் கிடைப்பாங்க, அது தப்பு. அவங்க கிடைக்கிறதுக்காண்டி அதை பண்ணக்கூடாது. உங்கள் ஸ்டேட்டை கூட்டதுக்காண்டி நீங்கள் அதை பண்ணுறீங்க, அதனால உங்களுக்கு அது கிடைக்கும். அனுபவத்தில் நான் சொல்கிறேன், பல விஷயங்கள் அப்படி தான். எனக்கு கூட உமன் அட்ராக்ஷன் கிடைக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப டிசைரில் இருந்தேன். ஆனால் எப்போ அந்த டிசைரை அப்படின்னு நான் ஃப்ரீயாக விட்டேனோ அது ரியல் லைஃப்லேயே நடக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட்டை கூட்டிகிட்டே போங்க. டிசைர் ஒரு நல்ல ஸ்டேட்டில் இல்லை, அது இருக்காதீங்க. அது உங்களுக்கும் தெரியும், அதனால அது இருக்காது. அது இவ்வளோ சிம்பிள் தான், அவ்வளோதான். லெட் இட் பி, லெட் இட் கோ அப்படின்னா அது இருக்கட்டு போட்டு. அப்படி நீங்கள் அது கிடைச்ச அப்புறம் என்ன ஆளாக இருப்பீங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த எவ்வளோ ஒரு நிம்மதி இருக்கும், அந்த நிம்மதியில் நீங்கள் இருங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ எது நீங்கள் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. நீங்கள் எது இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு, யூ கெட் வாட் யூ ஆல்ரெடி ஆர். இது தமிழில் எனக்கு எப்படி கரெக்டாக சொல்லு, நீங்கள் எதுவாக இருக்கிறீங்களோ அதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதான் டிசைர்லேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரே வழி. நீங்கள் பீஸில் இருங்க, லவ்வில் இருங்க, கரேஜ் இருங்க. ஓகே, ஸோ ஓகே, ஆல் த லவ். பார்ப்போம். கீழே உங்களுக்கு நான் நோஃப் ஆப்புக்கு பர்சனல் கோச்சிங் கொடுக்குறேன். ஸோ கீழே ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக லிங்க்குக்கு போகும். நீங்கள் அதில் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு இமெயில் பண்ணால் போதும். நமக்கு வீக்லி பேசிஸில் நான் உங்களுக்கு கோச் கொடுப்பேன். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறதா இருந்தால் நான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கேரண்டியாக உங்களுக்கு தரலாம். ஓகே கைஸ், see you soon.